ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சொங்குக்கு டவுட் வந்துருச்சு, கோகோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் போல அப்படின்னு. கொஞ்சம் ரொமான்ஸ் புக் எல்லாம் எடுத்து படிச்சிட்டு இருந்திருக்கான், இதான் காதலான்னு பாக்கிறதுக்கு. ஆனா நல்ல கோகோட்ட வசமா மாட்டிட்டு இருக்கான். கோகோ ஒன்னே எதுக்காக இந்த புக் எல்லாம் படிக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஒரு பொண்ணை பிடிக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறேன், உனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொங்கு சமாளிச்சு பாக்குறான். ஆனா கோகோ விடுற ஆளா? அதெல்லாம் இல்ல, விடவே மாட்டேன். என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுதுன்னு சொல்லு, அந்த பொண்ணு ஏதாவது ஆபத்துல இருந்தா மனசு துடிச்சு போதா அப்படின்னு கேட்க சொங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளை காப்பாத்துறதுக்காக உயிரே போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்னு சொங்க சொல்றான். இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா நீ லவ் பண்றன்னு அர்த்தம். யார் இந்த பொண்ணுன்னு மறுபடியும் மறுபடியும் கோகோ கேட்டுட்டே இருக்க. அதெல்லாம் யாரும் கிடையாது, சும்மா நானாவே யோசிச்சேன், வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொங்க சமாளிக்கிறான். ஓகே, உனக்கு இந்த மியூசிக் கத்துக்கணும்ல, நீ இந்த ஜியாவை பாக்கணும்ல, அந்த ஆளை பாக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொங்க அப்புறம் அசிஸ்டன்ட் ரெண்டு பேருமா பக்கத்துல எல்லாம் போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இன்விடேஷன் இருக்கணுமா, அது இருந்தா மட்டும்தான் உள்ள போக முடியுமா, அதுவும் பொண்ணுங்க மட்டும்தான். சரி ஓகே அப்படின்னு நம்ம கோகோக்கு அதே மாதிரி ஒரு இன்விடேஷனை கிரியேட் பண்ணிட்டு, இந்த இன்விடேஷன் எடுத்துட்டு நீ நேரா உள்ள போ, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நாங்க ஏதாவது ஒரு வேலைக்கு அங்க சேர்ற மாதிரி அந்த இடத்துக்கு உள்ள வரோம் அப்படின்னு சொங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். கோகோ பாக்குறா, அழகா இருந்தா மட்டும்தான் ஆம்பளைங்க அங்க உள்ள வர முடியும். சோ முதல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல கிளாமரா ட்ரெஸ் மாத்தி விடுறேன் அப்படின்னு நல்ல காஸ்ட்லியா ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கா. கோகோ அவன் நல்ல பயங்கரமா ட்ரெஸ் அப்லாம் பண்ணிட்டு நேரா உள்ள கிளம்பி போயிட்டு இருக்கா. உள்ள போனா அங்க எல்லா இடத்துலயுமே காசு காசுன்னு காசு புடுங்கிட்டு இருக்காங்க. கோகோட்ட கூட டிப்ஸ் கொடுங்க நாங்க சர்வர் பையன் கேட்டுட்டு இருக்க. அதான் இன்விடேஷனோட வந்திருக்கேனே, நான் எதுக்கு டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கோகோ கேட்டுட்டு இருக்கா. அங்க ஒரு ரிச் லேடி இருக்கா. அந்த லேடி நான் கொடுக்குறேன் அப்படின்னு டிப்ஸ் கொடுத்துட்டு கோகோவை பக்கத்துல உட்கார வச்சுட்டு, இங்க எல்லாமே காசுதான், காசு இல்லாம எதுவும் பண்ண முடியாது, வாமா புதுசா வந்திருக்க போல வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே கோகோவும் சரி அப்படின்னு பல்ல காட்டிட்டு, இந்த லேடி வேற நல்லவங்களா இருக்காங்களேன்னு அவங்க கூடயே பேசிட்டு இருக்கா. இங்க வேலைக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக முதல்ல உள்ள போறது நம்ம அசிஸ்டன்ட் தான். இவனை பார்த்துட்டு பாக்கிறதுக்கு ஆள் சுமாரா இருக்கான், ஏதாவது திறமை இருக்கா அப்படின்னு கேட்க, நல்ல கதை சொல்லுவேன், பாடுவேன், ஆடுவேன், இருக்கிற திறமையெல்லாம் அவனும் காட்டிட்டு இருக்கான். ஆனா அவ்வளவும் யோசிச்சுட்டு சரி ஓகே, பாத்திரம் தேய்க்கிற ஆள் வேலைக்கு ஆள் வேணும்ல, அதுக்கு இவனை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு திறமையை காட்டுனது பாத்திரம் தேய்க்கிறதுக்கான அசிஸ்டன்ட் ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். அடுத்த ஆளை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல நம்ம சொங்கு உள்ள வரான். சொங்கு ஒரு மாதிரி ஹாட்டா தான் ட்ரெஸ் போட்டிருக்கான், நெத்தில எல்லாம் பட்டை கட்டிட்டு செயின் எல்லாம் போட்டுட்டு ரெட் கலர்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அவன் உள்ள வரத பாக்க உடனே எல்லாரும் ஊத்து பாக்குறாங்க. நீ பாசு அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது, நான் அவ்வளவு திறமையை காட்டினேன், எனக்கு சமைக்கார வேலை, இவன் பார்க்க நல்லா இருக்கானே எடுத்ததுமே பாஸ் பண்ணி விடுறீங்களா அப்படின்னு நம்ம அசிஸ்டன்ட் திட்ட ஆரம்பிக்க சொங்கு பாக்குறான். எதுக்கு வந்திருக்கோங்கிறத மறந்துட்டு இந்த இடத்துல இன்வால்வ் ஆயிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு. ரெண்டு பேரையும் எங்க ஆளுங்க உள்ள கூட்டு போறாங்க. வேலை பாக்குற அத்தனை பேரையும் டேலண்ட் ஷோ ஒண்ணு நடக்க போகுது, யாருக்கெல்லாம் மியூசிக் வாசிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொங்க தனியா கூப்பிடுறாங்க. அசிஸ்டன்ட்ட கிச்சனுக்கு நேரா அனுப்பிடுறாங்க. டேலண்ட் ஷோ நடக்க ஆரம்பிக்குது. மத்த ஊர்ல எல்லாம் எப்படி பசங்க எல்லாம் பொண்ணுங்களை ஆட விட்டு பாக்குறது, காசு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்ப்பாங்கல்ல, இந்த ஊர்ல கம்ப்ளீட்டா எல்லாமே ரிவர்ஸ். பொண்ணுங்களாம் ஜாலியா உட்காந்து பாக்குறாங்க, எந்த பசங்களை பிடிக்குதோ காசு கொடுக்குறாங்க, பிடிச்ச பசங்க மேல போலாம் விட்டு எறியறாங்க. எவ்வளவு புதுசா இருக்கு பாரு, இப்படியும் பொண்ணுங்க ஜாலியா இருப்பாங்க போல அப்படின்னு கோகோ பல்ல காட்டி பாத்துட்டு இருக்கா அந்த இடத்துல. கரெக்டா அப்போ பசங்க எல்லாம் மியூசிக் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிடிச்ச பசங்களுக்கு வந்துட்டு பூவெல்லாம் தூக்கி போடுவாங்களாம். அதே மாதிரி கோகோவும் தூக்கி போடுறேன்னு ஒரு பையன் மூஞ்சி மேலேயே தூக்கி போட்டுடுறா. மத்த எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கோகோ வர வழியே இல்லாம அவனுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறா, இந்த அப்பா அந்த காசை டிப்ஸா வச்சுக்கோ அப்படின்னு. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா பாவம் நம்ம அசிஸ்டன்ட் உள்ள கூட்டு போயிட்டு சமையல் வேலை, காய்கறி வெட்டுறதுல இருந்து கிச்சனை கிளீன் பண்றதுல இருந்து பாத்திரம் கல்லுல இருந்து எச்சல் எடுக்கிற வரையும் எல்லா வேலையும் இவனே பார்க்க வச்சிட்டு இருக்காங்க. அவனும் அமைதியா பாத்துட்டு இருக்கான். இங்க அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக நம்ம சொங்கு வரான். சொங்க பார்த்ததுமே பொண்ணுங்களுக்கு நடுவுல விசில் பயங்கரமா பறக்க ஆரம்பிக்குது. அடுத்தவன் புல்லாங்குழல் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்க கோகோ பாக்குறா, இருக்கிறதுலே பயங்கரமா ஹைப் பண்றா. சூப்பர் மாசு, கலக்கல் கலக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொங்கு மியூசிக் வாசிச்சுட்டே அவளே குறுக்குறுன்னு பார்த்துட்டு லைட்டா சிரிச்சுட்டே வாசிச்சுட்டு இருக்கான். ஒரு பணக்கார லேடி வந்து உட்கார்ந்து இருந்தால, இந்த இடத்துல இருக்க எல்லாமே பணக்காரங்க தான், காசு இருந்தா தான் உள்ள வர முடியும். ஆனா அந்த லேடி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பணக்கார லேடியா இருக்கா. அவ ஒரு மாதிரி சொங்கையே குறுக்குறுன்னு பார்த்துட்டே இருக்கா. ஒரு மாதிரி அவ கண்ணுல ஒரு பாசம் தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. சொங்கு பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதும் அத்தனை பேரும் சில்லறைய சதற விடுறது மட்டும் இல்லாம ஒன்ஸ் மோர்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. சொங்கு அப்படியே கண்ணாலேயே எல்லா இடத்தையும் அலசுறான். இந்த ஜியான் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவன் அவன் எங்க ஆளையே காணா அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். சொங்கு நேரா நம்ம கோகோவை பார்த்துட்டு என்ன அப்படின்னு கண்ணிலேயே சிக்னல் காட்ட கோகோ பாக்குறா, எதுக்குடா சூப்பரா வாசிக்கிற, கொஞ்சம் சுமாரா வாசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப பாரு அப்படின்னு சொங்க புல்லாங்குழல வாயில வச்சுட்டு எல்லாரும் ஒன்ஸ் மோர் கேக்குறாங்கல்ல, வேணும்னே கேவலமா வாசிச்சுட்டு இருக்கான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னையாது காதே வலி வந்துரும் போல, என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொங்க எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கோகோக்கு செம்ம காமெடியா இருக்கு. அப்பன்னு பார்த்து மாடியில யாரோ தள்ளு மூல நடந்து ஒருத்தங்க ஸ்லிப் ஆகி ஒரு பெரிய பூச்சாடியை தள்ளி விட்டுறான். கோகோ தலையிலே அது விழ போது சொங்கு மின்னல் வேகத்துல பறந்து போயிட்டு கோகோ மேல அது விழாம அவன் முதுகுல வாங்கிக்கலாம் அப்படின்னு பாக்க மேல இருந்து ஒரு பவர் ஒண்ணு வருது. அது விழாம மறுபடியும் தடுத்து நிறுத்திடுது. அது யாரு வேற யாரும் இல்ல, அந்த ஜியா தானே இந்த இடத்துக்கு ஓனர்.
டிரைவர் அவதான் அதை காப்பாத்திக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள நம்ம கோகோவை தூக்கிட்டு சொங்கு பத்திரமா லேண்ட் ஆயிட ஜியா மேல இருந்து சத்தம் போடுறான். நான் இருக்கும்போது இந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, சாரி யாரும் கவலைப்படாதீங்க, அதுக்கு பதிலா நான் ஒரு மியூசிக் ட்ரிபியூட் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் வாசிக்க ஆரம்பிக்கிறான். சொங்கு நேரா ரூம்குள்ள போயிடுறான். அப்பதான் அவன்கிட்ட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான், உனக்கு வேலை போயிடுச்சாமே சார், நீ மியூசிக் கொடூரமா வாசிச்சதால. ஆனா எனக்கு அப்படி இல்லையே, எனக்கு சூப்பர், நான் பாத்திரம் சூப்பரா தேய்ச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு வேலையை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு புகழ்ந்து சொல்லிட்டு இருக்கான். சொங்கே சிரிக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு ஜியாவை பாக்கணும்னு வந்தோம், பார்த்தாச்சு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது கோகோவை அவனை பார்க்க வைக்கணும், கோகோக்கு அவன் தான் மியூசிக் சொல்லி கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்ல அவளுக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டும் கேட்டுட்டு இருக்கான். இப்ப கோகோவெல்லாம் வெளியே அமிச்சிடுறாங்க கெஸ்ட் எல்லாம். அதனால வெளியே வந்துட்டு இருக்கா. அப்ப உங்க லேடிஸ் எல்லாம் ஒன்னா கூடி சேர்ந்துட்டு, பாவம் அந்த பையன் சூப்பரா வாசிச்சான்ல புல்லாங்குழல் ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம் எல்லாம் வாசி காட்டி என்ன பையன் பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கான், அவனை தனியா நம்ம எல்லாம் மீட் பண்ணா எப்படி ஜாலியா இருக்கும்னு சொல்லிட்டு ஜொல்லுட்டு பேசிட்டு இருக்குங்க. கோகோ அங்க வந்துடுறா. அவளுக்கே சிரிப்பா இருக்கு, எப்படி பேசிட்டு இருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு இவ்வளவு நடுவுல போயிட்டு, நான் வேணா பாக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, ஜியா இருக்கார்ல அவரை பர்சனலா பாக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. கரெக்டா அந்த பக்கமா அந்த கெட்ட குல தலைவன் இருப்பானே அவன் அங்க வந்துடுறான். அது இது ஒரு கேம்பஸை ஃபாலோ பண்ணிட்டு தான் வரான். அது கோகோட தான் சிக்னல் காட்டுது, இந்த பொண்ணு இங்கதான் இருக்காளா, இவ எப்படியாவது தூக்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு கோகோ பின்னாடியே போயிட்டு இருக்கான். கோகோ அந்த பொண்ணுங்க எல்லாம் அவங்க முடியாதுன்னு சொன்னதால அங்க லைட்டா ஸ்லிப் ஆகுறா. 1,00,000 காசு இருந்தாதான் ஜியாவை பார்க்க முடியுமா, அது எப்படி நான் பண்றது, என்கிட்ட 1,00,000 காசுக்கு நான் எங்க போறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப இந்த ரிச் லேடி இருக்கால அவ ஓரமா ஒரு ஒயின் ஷாப்ல உட்காந்து குடிச்சிட்டே அழுதுட்டு இருக்கா. கோகோ பாக்குறா, இந்த அக்கா நல்ல அக்காவாச்சேன்னு போயிட்டு பக்கத்துல உட்காந்துட்டு, அக்கா என்ன ஆச்சுக்கான்னு கேட்க, இன்னைக்கு ஒரு பையன் புல்லாங்குழல் வாசிச்சான்லமா, அந்த பையன் என் மனசை திட்டான், ஒரு தடவை நான் அவனை மறுபடியும் பாக்கணும்னு ஆசைப்படுறேன், உன்னை கூட அவன் காப்பாத்தான்ல, தெரிஞ்ச பையனா ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு என்ன வேணா திருப்பி கைமாறு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அக்கா நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகோ சொல்லிடுறா. புலம்பிட்டே எங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. அந்த கெட்டவன் வேற பின்னாடியே வந்துட்டு இருக்கான். கரெக்டா அவளை தூக்கலாம் அப்படின்னு பாக்கிறதுக்குள்ள கோகோட்டு சொங்கு வந்துடுறான். உன்னை எங்கெல்லாம் தேடுறது, வா நேரா ரூம்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கான். இது சொங்காச்சே, இவன் எப்படி இங்க வந்தான், நான் எப்படியாவது கோகோவை தனியா தூக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய பிளானே போடணும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழவனும் பயந்துட்டு அங்க இருந்து போயிடுறான். கோகோ நேரா ரூம்க்கு போயிட்டு சொங்கு கிட்ட, அந்த அக்காவை தயவு செஞ்சு நேர்ல ஒரு தடவை போய் பாருப்பா, அந்த அக்கா கெட்டவங்களே கிடையாது, ரொம்ப நல்லவங்க, உன் மேலதான் உங்களுக்கு ஒரு பாசம் வந்துருச்சு போல, உன்னை பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க, பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் நீ பார்த்தேன்னு வச்சுக்கேன், அவங்க கண்டிப்பா என்ன ஜியாவை பாக்கிறதுக்கு வைப்பாங்க, அவங்க ரொம்ப ரொம்ப ரிச், அவங்க கிட்ட எப்ப வேணா பர்சனலா பாக்கிறதுக்கு கார்டே இருக்கு, அதை கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்காக என்ன வீக்லான்னு பாக்குறியா அப்படின்னு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். அப்படிலாம் கிடையாது, அந்த அக்கா நல்லவங்க, நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்ற, வேற ஆப்ஷனே நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோகோ அவன் மண்டையை நல்லா கழுவிட்டு இருக்கா. நாளைக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவன் முடியாதுன்னு சொல்லிட கோகோ பாக்குறா. சரி பரவாயில்ல, ஊருக்குள்ள சுத்தினா இன்னும் அழகா நிறைய பசங்க கிடப்பாங்க, அந்த பசங்களுக்கு எவனையாவது காசு கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ண வச்சு நேரா அந்த அக்காட்ட கூட்டு போயிட்டா, அந்த அக்கா எனக்கு கார்டை கொடுத்துருவாங்கன்னு சொல்ல, வேற அழகான பசங்களை தேடி போறியா, உனக்கு எவ்வளவு தைரியம், நானே இந்த லேடியை போய் பாத்துடுறேன், ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, எந்த அழகான பையன் பின்னாடியும் நீ போக கூடாது அப்படின்னு சொங்க சொல்லிட்டு இருக்கான். சரி சரி நீ தான் வரேன்னு சொல்லிட்டல, நான் இதுக்கு அடுத்த பசங்களை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோகோவும் மனசு மாறிட்டு இருக்கா. இந்த தடவை நீ எனக்கு கடமைப்பட்டிருக்க, பெரிய லெவல்ல கிஃப்ட் கொடுக்கணும் புரியுதா, எனக்கு எடுபடி வேலை நீ தான் பண்ணும், காஃபி ஊத்து டீ ஊத்துன்னு சொல்லிட்டு கோகோட நல்லா சொங்கு வேலை வாங்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் கடமையே கண்ணா உட்காந்துட்டு நம்ம அசிஸ்டன்ட் இருக்கானே பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு இருக்கான். இன்னும் பாத்திரத்தை பொறுக்கி போட்டே இருக்காங்க. எவ்வளவு பாத்திரத்தை தானே தேய்க்கிறது, தின்னு தேய்க்கிறீங்களேடான்னு சொல்லிட்டு அவனும் திட்டிட்டு இருக்கான். கோகோவும் சொங்கும் அடுத்த நாள் காலையில நேரா கிளம்பி அந்த பணக்கார வீட்டு லேடி கிட்ட வந்துடுறாங்க. அந்த லேடி ஒரு ட்ரெஸ் கொடுத்து, இந்த ட்ரெஸ் கொஞ்சம் போட்டு வரியாப்பா அப்படின்னு சொங்கு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இப்ப கோகோ இருக்கால, யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி ஒரு மந்திரத்தை உடம்புல ஒட்டி வச்சுட்டு சொங்கோடே வந்துட்டு இருக்கா. அந்த லேடி கண்ணுக்கே கோகோ தெரியக்கூடாது, சொங்கு தனியா வந்திருக்க மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த செட்டப். நான் வெளியே போனா சரியா இருக்காது, இங்கே இருக்கேன், நான் திரும்பி நின்னுக்கிறேன், பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகோ பாட்டுக்கு திரும்பி நின்னுக்கிறா. சொங்க இந்த ட்ரெஸ் போறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறான். கோகோ எனக்கு பொறுமையே போயிருச்சு, இந்த ட்ரெஸ் போற அளவுக்கு உனக்கு கொஞ்சம் திறமை கம்மியா இருக்கு, நான் போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. சொங்கு பாக்குறான், கோகோ மேல அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாசம் அதிகமாயிட்டே இருக்கு, இது எங்க போய் முடிய போதும் அவனே திட்டிட்டு இருக்கான். கோகோ பாக்குறா, இந்த ட்ரெஸ் பாரு, ஏதோ ராஜா வீட்டு ட்ரெஸ் மாதிரி இருக்குல்ல, இந்த ட்ரெஸ் மேல அவங்களுக்கு ஏதோ தனி பாசம் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ இந்த லேடியோட உட்காந்து நம்ம சொங்கு கொஞ்ச நேரம் சாப்பிடறதுக்கு ட்ரீட்டுக்கு தானே போயிருக்கான், அங்க உட்காடுறான். சொங்கு தான் சாப்பிட மாட்டான்ல, அவன் எடுத்து ஸ்பூனை வாய்கிட்டு கொண்டு போக அது எல்லாத்தையும் கோகோ நல்லா பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இது பிடிச்சிருக்கு, இது இன்னொரு தடவை எடு, அது இன்னொரு தடவை எடு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. டக்குன்னு அவ நெஞ்சில ஊட்டி இருக்க அந்த பேட்ச் வேற கீழே விழுந்துருது. அந்த மந்திரம் எல்லார் கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிச்சிடுறா. சொங்கு உடனே அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு பணக்கார லேடிய சமாளிக்கிறான். கோகோ மறுபடியும் நெஞ்சில ஊட்டிட்டு அவ பாட்டு பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கா. அப்ப அந்த பணக்கார லேடி சொல்றாங்க, நீங்க 2 பேரும் இவ்வளவு அந்யோன்யமா பாசமா ஒருத்தங்க விட்டு கொடுக்காம காப்பாத்திட்டு இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நானும் என் பாய் ஃப்ரெண்ட் கூட அப்படிதான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல, கோகோ பாக்குறா, அக்கா நான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்ச் எடுத்துடுறா. ஆமாமா, நான் எந்த தப்பான எண்ணத்தோடையும் இந்த பையனை இந்த இடத்துக்கு வர சொல்லல, இவனை பார்க்கும்போது சின்ன வயசுல என் பாய் ஃப்ரெண்டும் நானும் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, அப்படியே அவன மாதிரி இருக்கு,
அவன் கூட நான் வந்து ஒரு நாளாவது சூரியன் மறைறத பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் அந்த பையனை வர சொன்னேன். அப்பதான் என்னோட ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லிட்டு சொங்கோட போயிட்டு அவங்க சூரியன் மறைறத பாக்குறாங்க. நல்லபடியா போயிட்டு வாப்பா. அந்த பொண்ணு மேல உனக்கு எவ்வளவு காதல் இருந்தா அந்த பொண்ணுக்காக அந்த டிக்கெட் வாங்கணும்னு சொல்லிட்டு நீ இவ்வளவு தூரம் வந்திருப்ப. உனக்கு பிடிச்ச பொண்ண எதுக்காக இன்னொரு பையன்ட்ட கூட்டு போய் நீ உடனே எனக்கு தெரியலையேன்னு சொல்ல, இல்ல நான் அவளை லவ் எல்லாம் பண்ணலன்னு சொங்க சொல்றான். நீ வேணா உன்னை ஏமாத்திக்கோ, ஆனா என்ன ஏமாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இதான் அந்த ஜியாவை பாக்கிறதுக்கான டோக்கன். இதை வாங்கிட்டு போ அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. சொங்கதை வாங்கிடுறான். நேரா கொண்டு போய் கோகோட்டு கொடுக்குறான். சரி ஓகே சொங், நீ வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடு, நான் போய் உன்னை பாத்துட்டு வரேன்னு கிளம்ப. அடிப்பாவி, டோக்கன் வாங்கினது என்ன கழட்டி விட பாக்குறியா அப்படின்னு சொங்க கேக்குறான். இல்ல இல்ல, இதை வச்சுட்டு ஒருத்தங்க தான் உள்ள போக முடியும், அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சொங்கு சொல்றான், நான் சொல்ற எந்த விஷயத்தையும் மறந்துடாத புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவளை மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஆமா இல்ல, அந்த பையனை வேற பாக்க போறோம், கொஞ்சம் அழகா ட்ரெஸ் அப் பண்ணா நல்லா இருக்கும், நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கோகோ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. சொங்கு பாக்குறான், இதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவன் ஏதாவது குடிக்கிறது கொடுத்தான்னா ஃபர்ஸ்ட் தடவை வேணா குடிக்கலாம், செகண்ட் டைம் குடிக்க கூடாது புரியுதா? ஏன்னா உனக்கு ஒரு தடவை உடம்புல பாய்சன் வேலை செய்யலன்னு மறுபடியும் குடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவான். அது குடிக்காதன்னு சொல்ல குடிக்க மாட்டேன் அப்படின்னு கோகோ சொல்றா. அவனை ஒன்னு தொட விடாம பாத்துக்கோன்னு சொல்ல, என் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தொட்டுதான் யாராவது சொல்லி கொடுப்பாங்க, தொடாமல யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்கன்னு கோகோ சொல்லிட்டு இருக்கா. தொட விடாதன்னு சொன்னா விடாத, அது உனக்கே ஆபத்தா முடிஞ்சிடும் புரியுதா அப்படின்னு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். சரி நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ எந்த பயமும் இல்லாம இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு நான் அதுக்குள்ள ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி ஏதாவது நான் கிஃப்ட் வாங்கணும்னு பாக்குறேன், நீ வந்து பேசாம உன் கையெழுத்துல ஏதாவது எழுதி கொடுக்குறியா அப்படின்னு கோகோ கேட்க, சொங்கு வேகமா எழுதி கொடுக்குறான். அதை பார்த்ததும் கோகோக்கு டவுட் வந்துருது. இதோட ஃபேவரட் ஆத்தர் மாஸ்டர் ரைட்டர் இருக்கார்ல, அவர் தான் இந்த லெட்டரை இந்த மாதிரி எழுதுவாரு, மத்த எல்லாரும் வேற மாதிரி தான் எழுதுவாங்க, அப்ப சொங்கு தான் உண்மையாவே மாஸ்டர் ரைட்டரா அப்படின்னு சொல்லிட்டு கோகோ ஷாக் ஆயிடுறா. இங்க இன்னொரு லெட்டர் எழுது அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுத வைக்கிறா. அதுவும் மாஸ்டர் ரைட்டர் மாதிரியே இருக்கு. டேய் சொங்கு, நீ யாரா, உண்மையை சொல்லு, நீ தான் மாஸ்டர் ரைட்டரா அப்படின்னு கேட்க, எந்திரி முதல்ல, சீக்கிரமா போய் இந்த ஜியாவை பாத்துட்டு வா அப்படின்னு சொங்கு அப்பல வெளியே அமிச்சிடுறான். சொங்கு வெளியே அமிச்சிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்றான். என்னதான் இருந்தாலும் கோகோ தனியா போயிருக்க அவனுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அப்பன்னு பார்த்து அந்த ஜியா வந்து இவ கையை பிடிச்சி சொல்லி கொடுக்குற மாதிரியும் இவகிட்ட தப்பா பிஹேவ் பண்ற மாதிரியும் என்னென்னவோ சொங்குக்கு தோணிட்டு இருக்கு. இது சரிப்பட்டு வராது, இப்பயே கோகோவை பார்க்க வேண்டியதா அப்படின்னு அவன் ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருக்கான். இங்க கோகோ இருக்கால, நேரா எந்த ரூம்ல ஜியா இருக்கான்னு சொல்லிட்டு வழி விடுறாங்க. இவட்ட ஸ்பெஷல் டோக்கன் இருக்குல்ல, நேரா உள்ள வந்துடுறா. பார்த்தா ஜியா இப்பதான் பெட்ல இருந்து எந்திரிக்கிறான். சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க சார், நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு கோகோ ஒரு மாதிரி சைட்ல தள்ளி நின்னுக்கிறா. அவமானப்பட்டுட்டு தப்பா உள்ள வந்துட்டோமோ, தப்பான நேரத்தை உள்ள வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த ஜியா ட்ரெஸ் அப்லாம் பண்ணிட்டு வரான். முறையா அவன் மூஞ்சையும் நமக்கு காட்டிடுறாங்க. சாரி, உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்குள்ள, என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, வாங்க கொஞ்ச நேரம் சாப்பிட்டே பேசலாம்னு சொல்லிட்டு வேணும்னே அவளை சாப்பிடறதுக்கு உட்கார வைக்கிறான் அந்த ஜியா. அவ பேச ஆரம்பிக்க மறுபடியும் ஒயினை ஊத்தி அவளுக்கு கொடுத்துட்டே இருக்கான். கோகோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவதான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற கேஸ் இல்ல, சரி தான் குடுக்குறான்னு சொல்லிட்டு அவளும் அமைதியா குடிச்சிட்டே இருக்கா. சரி எதுக்கு வந்திருக்கீங்கன்னு ஃபைனலா ஒரு வழியா கேட்டுடுறான். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்னோட மேஜிக் வெப்பன், இதை எப்படி எனக்கு வாசிக்கணும்னு சொல்லி தரணும், நீங்க வந்து மியூசிக்ல பெரிய ஆளு, அதான் உங்களை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே அவன் பாக்குறான் சூப்பர் வெப்பனா இருக்கு, ஆனா அது வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா உங்களுக்கு பக்கத்துல இருந்தா சொல்லி கொடுக்கணும், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அவ கை மேல கை வச்சுட்டு இவகிட்ட உரசிட்டே இருக்கான். ஒரு மாதிரி கோகோக்கு வெக்கமா போயிருது. டக்குன்னு தள்ளி நின்னுட்டு, சார் நீங்க கொஞ்சம் தள்ளி நின்னே சொல்லி தரீங்களா, நீங்க முதல்ல ட்ரை பண்ணுங்க, நான் அப்புறமா எதுவா இருந்தாலும் கத்துக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிடுறா. ஓ அப்படியா, சரி சரி இருக்கட்டும், ஆனா இதே மாதிரி என்கிட்ட ஒரு வெப்பன் இருக்கு, அதை வச்சு சொல்லி கொடுத்தா இன்னும் ஈஸியா இருக்கும், ஆனா இப்பன்னு பார்த்து அது வெளியே போயிருக்கு, இன்னைக்கு நைட் இங்க ஸ்டே பண்ணுங்க, நாளைக்கு காலைல வந்துரும், அப்போ சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லி சமாளிக்கிறான். இல்லங்க நான் போயிட்டு நாளைக்கு வரேன் பாய் அப்படின்னு கோகோ கிளம்புறதுக்கு போறா. ஒரே ஒரு நிமிஷம், இந்த ஒயின் மட்டும் ஒரு கப்பு குடிச்சிட்டு போங்க, சாரி சொல்றதுக்கு பதிலா அந்த ஒயினை குடுக்குறேன்னு நினைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு டக்குனு அதுல பாய்சனை கலந்து அவன் கொடுத்துடுறான். கோகோக்கு தான் பாய்சன்லாம் வேலை செய்யாதே, மாஸ்டர் தான் மருந்து போட்டு விட்டுருக்காரு, இந்த மருந்து அவளுக்கு வேலையே செய்யல. உடனே ஜியா பாக்குறான், என்னடா இது இவளுக்கு எதுவும் வேலை பார்க்க மாட்டேங்குது போலயே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய டிராப்ஸ் விஷத்தை அதே ஒயின்ல கலந்து மறுபடியும் அடுத்த கப் எடுத்து கொடுக்குறான். கோகோ பாக்குறா, என்கிட்ட சொங்கு இன்னொரு தடவை அதே கப்ல கொடுத்தா வாங்கி குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு கோகோ சமாளிக்கிறா. அதோ நான் அந்த ஜன்னலை சாத்திடுறேன் அப்படின்னு அவனும் அங்க கிளம்பி போய் ஜன்னலை சாத்துறான். அதுக்குள்ள கோகோ கப்பை மாத்தி வச்சிடுறா. ஜியா விஷம் கலந்திருக்க கப்பை குடிச்சிட்டு ஒரு மாதிரி அவனுக்கு உடம்புலாம் நர்வஸ் ஆக ஆரம்பிக்குது. நீ கப்பை மாத்தி வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜியா கத்த ஆரம்பிக்க, எதுக்குடா எனக்கு விஷத்தை கலந்து அப்படின்னு கோகோ ஜியாவை திட்ட ஆரம்பிக்கிறான். ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி என்ன திட்டிட்டு இருக்கான் பாருன்னு. ஒரு மாதிரி இந்த ஜியாக்கு வர முகத்துல தோல்லாம் கொஞ்சம் ஸ்கின் எல்லாம் மாற ஆரம்பிக்குது. உன்னை விட மாட்டேன்னு கோகோ துரத்திட்டு அப்படியே வெளியே வந்து பாய ஆரம்பிக்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் கிளம்பி வெளியே ஓடிட்டு இருக்காங்க. சொங்கு உள்ள வந்துடுறான். ஜியாவை வேகமா அட்டாக் பண்ணிட்டு கோகோவை காப்பாத்துறான். கரெக்டா அந்த பக்கமா அசிஸ்டன்ட் வந்துட்டு, நான் பாத்துக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த ஜியாவை புடிச்சு வச்சுக்க, சொங்கும் கோகோவும் வெளியே வந்துடுறாங்க. சொங்கு பாத்துட்டே இருக்கான், வா கிளம்பி போலான்னு சொல்ல அவன் மூஞ்சி ஒரு மாதிரி ஓப்பன் ஆகுற மாதிரி இருந்துச்சு. நான் என்னன்னு பாக்காமலே வந்துட்டேன், போய் பாத்துட்டு வந்துடுவா அப்படின்னு கோகோ கிளம்புறா. உடனே சொங்கி இவ போக விடாம தடுக்கணுமே, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி உடம்பு முடியல அப்படின்னு நடிக்கிறான். உடம்பு முடியலையா உனக்கு, அவாவா முதல்ல வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோகோ அவனை கூட்டிட்டு கிளம்பிடுறா. இங்க அந்த அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அந்த ஜியாவோட மூஞ்ச பாக்குறான். என்னது நீயா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். இந்த வேலையை எதுக்குடா நீ இன்னும் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஆமாடா நான் தான்டா, இப்ப என்ன கொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட்
கிச்சனை பார்த்து இந்த ஜியா வேற கேட்டுட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் கோகோ கூட்டு வீட்டுக்கு போனால உங்க உட்கார வச்சுட்டு முதுகெல்லாம் மசாஜ் பண்ணிருக்கா. இப்ப பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொங்கு சிரிச்சுட்டே சொல்லிட்டு, சாரி கோகோ, நான் உன்னை தனியா விட்டுருக்க கூடாது. இனிமே எப்பயா இருந்தாலும் சரி எந்த ஒரு ஆம்பளை கூட நீ தனியா ரூம்ல இருக்க கூடாது, எந்த ஒரு ஆம்பளையும் உன்னை தொட்டு பேசுறதுக்கு நீ அனுமதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல கோகோ பாக்குறா. சொங்கிட்டே தள்ளி போய் நின்னுட்டு, நீயும் ஒரு பையன் தானே, அப்போ உன்னையும் அலோ பண்ண கூடாது தானே அப்படின்னு சொல்ல, நீயும் நானும் வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொங்கு சொல்றான். அது எப்படி, உனக்கும் மத்த ஆம்பளைங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கோகோ சிரிச்சுட்டே கேட்க சொங்குக்கு பதில் சொல்ல தெரியல. அவன் வழிதலை பார்த்துட்டு, தெரியும் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, உன்கிட்ட எதுவும் நான் பார்க்கவே தேவையில்ல, சும்மா நான் வெறுப்பதற்காக கேட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கோகோ சிரிக்க ஆரம்பிக்கிறா. சொங்குக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு, இவளை போய் தனியா விட்டு ஆபத்துல மாட்டி விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கோகோ பாக்குறா. நீ எதுக்கு நர்வஸா இருக்க, எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு அவன் முகத்தை தொட்டு பார்த்துட்டு இருக்கா. இந்த போபா கிளம்பி வந்தால விசாரிக்கிறதுக்காக அவ ஒரு வழியா அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறா. இந்த ஹோட்டல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறா. அதோடதான் இந்த எபிசோட் முடியுது. எல்லாரும் எப்படி ஒன்னா சேர போறாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரையும் பாய்.